Hello viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So previous session la enna paathomna chapter number 1 adhaadu plus 2 economics macro introduction to macroeconomics part 1 adhaadu 1.1 to 1.5 paathalla ipo 1.6 and 1.7 in the session la paak porom part 2. Okay, adanodiya continuation. So let's start the session with the same quote presented by Amartya Sen. You know that famous Indian economics novelist, Nobel laureate, அவருடைய quotation la start பண்றோம். இதுல again one more time I want to pledge the same statement here. Economic growth without investment in human development, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நமக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது, இஸ் அன்சஸ்டைனபிள். இது எப்படின்னா அன்சஸ்டைனபிள் அண்டு அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்ல, இது ஒரு முறையற்ற, அவ்வளோ சாத்தியமில்லாத முறையற்ற அப்படின்னு நம்ம என்னால் ஏன் அந்த வேர்டை சொல்ல வரோன்னா, பிகாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஏன்னா ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட் பட் த சோர்ஸ் அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட். அதில் என்ன பண்ணோம், த எஃபிஷியன்ட் யூசேஜ் இல்லைன்னா த எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் த அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதுக்காக தான் இந்த ஃபேமஸான கோட்டு. ஸோ வில் என்டர் இன்டு த டாபிக். Then again one more time I want to recall the introduction beginning quote இருக்கு இல்லையா, ஏன்னா இது 1 mark question. அது it was given by stated by 3 important people, Dornbusch, Fisher and Stratz. Macroeconomics is very much about tying together facts and theories. காரணங்களும் இதுக்கான some principles நமக்கு இருக்கு. Okay, some theories, facts and theories presented by Dornbusch, Fisher and Stratz. Next, learning objective. இதில் முக்கியமாக ரெண்டு சீஃப் திங்ஸை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஒன் இஸ் அபவுட் த எவல்யூஷன் இம்பார்ட்டன்ஸ் அண்டு பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ், கற்றலின் நோக்கம், நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி, ஹவு இட் இஸ் கெட்டிங் ஃபங்க்ஷனிங். ஃபங்க்ஷனிங்கிறது பேஸ்ட் ஆன் த என்ன மெயின் ஃபங்க்ஷன் என்ன ஃபார் க்ரோத். அந்த க்ரோத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது 2 things, ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கன்சம்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் 1.1, 1.2, 1.3, 1.4 அண்ட் 1.5 அப் டு லிமிடேஷன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன் திஸ் செஷன் வி ஆர் கோயிங் டு சி 1.6 அண்ட் 1.7 எக்கனாமிக்ஸ், எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ், நெக்ஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். இது ரெண்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இல்லையா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இது வந்து பக்கத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த ஃப்ளோ சார்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லெட் வி கோ த்ரூ த ஃப்ளோ சார்ட். த ஆக்டிவிட்டீஸ், என்ன ஆக்டிவிட்டீஸ் எய்ம் பண்ணுறோம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த க்ரோத். ஸோ க்ரோத்துக்கு 2 things, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்டு கன்சம்ஷன். க்ரோத் எதை வச்சு பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன், ஆன் த அதர் ஹேண்ட் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு இது இன்டர்னலாக வேறு என்னென்ன இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி, supporting economic and non-economic activity, and then finally external activities, about the external activity na about export and import, அதாவது activities of other economies. ஸோ இது வந்து நம்ம இந்த பிக்சர் ரொம்ப முக்கியமான பிக்சர், 5 மார்க்கில் இந்த டயக்ராம் நம்ம கண்டிப்பாக போடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு டெஃபினிஷன் யார் கொடுத்தது? 2 people they gave best definition. First person is about A.J. Brown. A system by which people earn their living. What is economy and its types? A system, it is a system. இது வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் என்ன பண்ணோம், people earn for their living. அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். A system by which people earn for their living. Next, J.R. Hicks, second person. He defined an economy is a cooperation. இது வந்து ஒரு ஒத்துமையில் ஒரு mutual understanding. It is a cooperation of producers and workers. Producers and workers to make goods and services satisfy the wants of consumer. நான் யாருக்கு என்ன தேவை, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ப்ளஸ் ஒன்ல பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ யாருக்காக எவ்வளோ தேவை, எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதுதான் நம்மளோட மெயின் எய்மைங்க. ஸோ J.R. Hicks defined an economy is a cooperation of producer and worker to make goods and services satisfy the wants of the consumer. Next, in short, இதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து அப்படியே ஒரு 5 மார்க். ஸோ இதை எதுக்காக இப்படி பாயிண்ட் இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட், இப்படி தான் இது ப்ரெசென்ட் பண்ணணும். இல்லை தேர்ட் பாயிண்ட், இன் ஷார்ட், எனி சிஸ்டம் ஆர் வேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் வித் இட்ஸ் ஓன் கேரக்டர், அதனுடைய ஓன் ஸ்டைல்லையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எனி சிஸ்டம் or
economic activities are carried out with its own system. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. அக்ரிகல்ச்சர் இட் இஸ் அ செப்பரேட் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரி இட் இஸ் அ செப்பரேட் ப்ராசஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் அது ஒரு செப்பரேட் ப்ராசஸ், மைனிங் ஆக்டிவிட்டி ஒரு செப்பரேட் ப்ராசஸ், அதனுடைய ஓன் ஃபார்மில் அதுதான் சிஸ்டம். அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவோம், we need to cultivate the seed, after we are pouring the water, வந்து supplying water to the irrigation facilities maintain பண்ணுவோம், then often we are contributing some fertilizers, pesticides, அப்போ தான் என்ன பண்ணுவோம் அந்த சீடு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், தென் ஒன்லி we can get the proper yielding. இது வந்து ஒரு சிஸ்டம். அதான் இங்கே இன் ஷார்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுது. இன் ஷார்ட் எனி சிஸ்டம் ஆர் வேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் வித் இட்ஸ் ஓன் கேரக்டர். நெக்ஸ்ட் எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ்னுடைய அதனுடைய கண்டினியூஷன். ஏன்னா 5 மார்க் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும். த ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஃபண்டமெண்டல் எதை பேஸ் பண்ணி இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணுது. ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கன்சம்ஷன். ஓகே, த அல்டிமேட் எய்ம், இதனுடைய மெயின் எய்ம் என்ன, அல்டிமேட் எய்ம் டு எக்ஸ்சேஞ்ச் த ஆக்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் காட்டன்லேருந்து த்ரெட்லேருந்து என்ன பண்ணுறோம் டெக்ஸ்டைலாக மாத்திரம், தென் கார்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் ஒன் லெவல் டு அனதர் லெவல். த அல்டிமேட் எய்ம் டு அச்சீவ் growth, it means of exchange activity supports the activity. So major economic activity, இதில் major economic activity amount money based அப்படின்னு பார்த்தோம்னா transportation, banking, advertising, planning, government policy and others. Okay, transportation, banking, advertising, planning, government policy and others, இது எல்லாமே economic activity. அப்போ நான் எக்கனாமிக் இருக்குது. மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் என்வயான்மெண்ட், சுற்றுப்புறம் ரொம்ப முக்கியம். ஏன்னா we need to preserve and conserve the resources for next generations, கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண. ஸோ என்வயான்மெண்ட், தென் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸட்ரா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதுகிறோம், இங்கே 4 இருந்தால் போதும். என்வயான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி, எக்ஸஸாக போன எக்ஸ்டர்னலாக என்னென்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எமிக்ரேஷன், இமிக்ரேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஏர்னிங்ஸ் எக்ஸட்ரா. கிளியர். பர்மனெண்ட்டாக மூவ் பண்ணுறது, டெம்பரரியாக ஒரு வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகிறது, ஒரு டவுன்லேருந்து அனதர் கண்ட்ரிக்கு போகிறது, அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எமிக்ரேஷன், இமிக்ரேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஏர்னிங்ஸ். ஸோ வி ஆர் அட்ராக்டிங் த ஃபாரின் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஆல் டுகெதர் எல்லாமே இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எமிக்ரேஷன், இமிக்ரேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஏர்னிங்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதில் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக, திரும்பி அண்டு ஏர்னிங், அதை நான் இங்கே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஏர்னிங் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் இதனுடைய டைப்ஸ். ஸோ ஃபுல்லாகவே எழுதணும் நம்ம. எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்ன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக எழுதணும். மெயின்லி இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 7 டைப்ஸ். இதில் வந்து SSS, NNL அப்படின்னு வந்து ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ், சிஸ்டம், ஸ்கேல், நேச்சர்ன்றது காமன் வேர்ட், ஃபங்க்ஷனிங், ஆப்ரேஷன், அச்சீவ்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ டோட்டலாக அந்த 7 ஸ்டெப்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸ்டேட்டஸ், there are 4 different countries are available in the 4 variety of countries are available in the world: developed, undeveloped, developing and underdeveloped. So these are all the economies, the status of the development. மொத்தம் 4 types இருக்கு. நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் எக்கானமி. மொத்தம் வந்து நமக்கு 3 சிஸ்டம்ஸ் தான்: கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக் அண்டு மிக்ஸ்டு எக்கானமி. நெக்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டி, அது லார்ஜ் ஸ்கேலா ஸ்மால் ஸ்கேலா, ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக், அதாவது ஸ்டடி ப்ராசஸ், சம் சேஞ்சஸ், அதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஒன்று நிலையான மாற்றத்துக்குரிய, அதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். Next one is nature of operation, how it is functioning, whether it is functioning in a closed manner or open manner. Then அது 2 டைப் தான் நமக்கு. One is closed and another one is open. Next nature of advancement. Advancementன்றது tradition பேசிஸா இல்லைனா மாடர்ன் பேசிஸா. ஓகே, மாடர்னா ப்ரெசென்ட்ல இப்போ தென் அண்ட் தேர் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்றது ட்ரெடிஷன். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நமக்கு இருக்கிறது 2 ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம், அந்த இன்கம் கெப்பாசிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணோம், லோ லெவல், மிடில் லெவல் அண்டு ஹை லெவல் இன்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதணும் ஒரு 5 மார்க்ஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இங்கே வந்து நம்ம ஒரு சாம்பிள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு ஆக்சுவலாக 8 நம்ம எழுதணும். ஸோ இல் கண்டினியூ வித் தட், ரெஃபர் வித் த டெக்ஸ்ட் புக் அண்ட் இன் கேன் கண்டினியூ ஆல் த 8 ஸ்டெப்ஸ். 8 ஸ்டெப்ஸுமே ப்ரெசென்ட் பண்ணுங்க.
economics and its types, comparison of all the three economic systems. இதில் நம்ம அந்த ஹிண்ட் கீவேர்டை ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸிலி we can generate the remaining statement. எக்ஸாம்பிளுக்கு ஃபீச்சர்ஸ், பை கம்பேரிங் ஆல் த த்ரீ ஃபீச்சர்ஸ். என்னென்ன எந்த சிஸ்டம்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்னா பேசிக்கலி வி ஹாவ் த்ரீ. ஒன் இஸ் கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்டு மிக்ஸ்டிசம். ஃபீச்சர்ஸ் என்னென்ன? நம்பர் ஒன் ஓனர்ஷிப், மோட்டிவ், சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம், கவர்மெண்ட் ரோல், எக்கனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். கிளியர்? இப்போ இதே வந்து நமக்கு அடுத்த பார்ட் 3லையும் கண்டினியூ ஆகும். அப்போ ரிமைனிங் 2 நான் அதில் ஆட் பண்ணி சொல்கிறேன். இப்போ டோட்டலாக இப்போ 6 மட்டும் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக மார்க் செக்யூர் பண்ணுற ஒரு பார்ட் இதெல்லாம். ஆக்சுவலாக நமக்கு 2 இடத்துல 5 மார்க் வரும். சப்போஸ் அந்த கொஸ்டினில் பை கம்பேரிங் 2 திங்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா வி ஹாவ் டு ரைட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். 3ன்னு கேட்கும்போது திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஓகேவா? கேபிட்டலிசம் ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப். என்ன டைப் ஆஃப் கேபிட்டலிசம்? ஓனர்ஷிப் எப்படி இருக்கும்? ப்ரைவேட் ஓனர். கேபிட்டலிசம்னா வி நோ தட் வெரி வெல், இட் இஸ் ஓப்பன் எக்கானமி இல்லையா? ஓப்பன் டைப். அதனால் யார் வேணாலும் எனி பர்சன் கேன் இன்வெஸ்ட். அதனால் இட் இஸ் ப்ரைவேட். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் சோஷியலிசம், கம்ப்ளீட்லி அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ இட் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப். அண்ட் ஃபைனலி மிக்ஸ்டிசம், போத் எக்ஸிஸ்ட். எக்ஸாம்பிள் இந்தியா. இந்தியா ஃபாலோயிங் சச் அ பிரின்சிபல் மிக்ஸ்டிசம் பாலிசி. நெக்ஸ்ட் எக்கனாமிக் மோட்டிவ். என்ன மோட்டிவ்காக பண்ணுறாங்க? They are perfectly, their main aim to focus only on the profit. அங்கே வரும்போது social welfare, both coexist. Then third one is solution of the central problem. இங்கே free market system. நாங்கள் வந்து ஓப்பன் டைப் பண்ணுறதுனால ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். அங்கே கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் பிளானிங், போத் கோஎக்ஸிஸ்ட். ரெண்டுமே எக்ஸிஸ்டில் மிக்ஸ்டிசமில் இருக்கு. ஃபோர்த் ஒன் கவர்மெண்ட் ரோல். கவர்மெண்ட் ரோல் they can interfere only on the internal regulation activity. எல்லா விஷயத்துலையும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. only on the internal. next complete involvement. and the next one in India like country we are giving some limited role. நம்மளோட ரோல் எப்படி இருக்குன்னா லிமிட்டட் ரூலாக இருக்கும். because we are following the mixedism. ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இங்கே லிமிட்டடாக இருக்கும். then income distribution. income distribution பார்த்தீங்கன்னா வாஸ்ட் சேஞ்சஸ் இருக்கும் மூணுத்துலேயுமே. ஒன் இஸ் அன்ஈக்குவல், ஈக்குவல் அண்ட் லெஸ் அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் பயங்கரமாக வேரி ஆகும். சேம் ஒர்க்கு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணும்போது அவங்களோட இன்கமும் அன்ஈக்குவலாக இருக்கும். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் அ சோஷியலிசம். அங்கே ஈக்குவலாக இருக்கும். பட் இன் இந்தியா வி ஆர் கிவிங் த லெஸ் இன் அன்ஈக்குவல். இது வந்து அன்ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் இன் அ மிடில் ஃபார்மில் மிடிலராக இருக்கிறதுனால இங்கே லெஸ் அன்ஈக்குவல். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். இது என்ன டைப் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், கம்ப்ளீட்லி ப்ரைவேட் என்டர்பிரைஸ், கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் ஃபைனலி போத் கோஎக்ஸிஸ்ட். இங்கே வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 6 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் we should observe and we have to write under the economic systems. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸும் சேர்த்து எழுதணும். அதை பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். அதுவும் ஒரு 5 மார்க்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸை பேஸ் பண்ணி லெட்ஸ் செக் 11 to 20 இங்கே 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரெஃபர் டெக்ஸ்ட் புக் ஆஸ் வெல் அஸ். இங்கே கேரக்டர்ஸ் கொஞ்சம் சின்னதாக தெரியும், ஃபாண்ட் சைஸ் சின்னதாக தெரியும். பட் எனிவே ரெஃபர் வித் அவர் டெக்ஸ்ட் புக். ஓகே. ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ஒன்லி ப்ரைவேட் ஓனர்ஷிப். எங்கே இருக்குது? இட் இஸ் அண்டர் கேபிட்டலிஸ்ட். ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் ரெப்ரசன்ட். ஏன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ரெப்ரஸிங் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி எங்கே மெயின்டைன் பண்ணோம்? இன் சோஷியலிசம். நெக்ஸ்ட் தட் இஸ் ஆப்ஷன் டி. இங்கே வரும்போது ஆப்ஷன் ஏ. தென் ஹூ இஸ் ரெஃபர் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்? கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் த கண்ட்ரி ஃபாலோயிங் த கேபிட்டலிசம் அமெரிக்கா. அண்ட் 15th ஒன் த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் கார்ல் மார்க்ஸ். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். நம்ம வந்து நோ நீட் டு மேக் எனி கம்ப்ளீட் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட் கீழே உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து கம்ப்ளீட்டாக 1 மார்க். அதை அப்படியே என்ன பண்ணலான்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 2 மார்க், 3 மார்க் அண்டு 5 மார்க். ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் நான் அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளேஷன். அதே கொஸ்டின் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் பார்ட் 1 கொஸ்டின்ஸை இங்கே சாம்பிளாக இங்கே கொடுத்துருக்கோம். பார்ட் 3ல் ரிமைனிங் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா?
Thank you for watching the video. Thank you all.